ശ്രീമദ് ദേവി ഭാഗവതം സപ്തമസ്കന്ധം ഏഴാவது സ്കന്ധത്തിലെ അതാ മംഗളകരമായിരിக்கிற ഷഡ്വിംശോ അധ്യായ 26வது അധ്യായം. സൂതനാക്കും ശൗനകാദി മഹർഷികൾക്ക് നൈമിഷാരണ്യത്തിലെ ഉட்கார்ந்து കഥകളെ വർണ്ണിக்கிறார். அதனால சூத உவாச்ச அப்படின்னு சொல்லிட்டு இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கப்படுறது. ஒன்னாவது ஸ்லோகம். ததஹ அத பூபதிஹி பிராஹ ராஜ்ஞீம் ஸ்தித்வா ஹி அதோமுகஹ அத்ர உபவிஷ்யதாம் பாலே பாபஸ்ய புரதஹ மம ததோத பூபதி பிராஹ ராஜ்ஞீம் ஸ்தித்வா ஹ்யதோமுகா அத்ரோபவிஷ்யதாம் பாலே பாபஸ்ய புரதோ மம. ராஜா அப்போது അധോമുഖനായിട്ട് നിന്നുണ്ട്. രാജ്ഞി കിട്ട ചൊന്നാർ, തലയെ കുനിഞ്ച് മുഖത്തെ പാക്കാതയ്ക്ക് നിന്നുണ്ട് ചൊന്നാർ. ഹലോ പെൺമണി, നീ மகாபாபியாயிருக்கிற என்னோட முன்னால வந்து உட்காரு. என்னோட முன்னால வந்து உட்கார்ந்தாதானே எனக்கு ஒன்ன வெட்ட பറ്റും. எனக்கு உன்னோட முகத்தையே பார்க்கண்டாம்போ. രണ്ടാவது ശ്ലോകം. ശിരഃ തേ ഛേദയിഷ്യാമി ഹന്തും ശക്നോതി ചേത്കരഃ. ഏവം ഉക്ത്വാ സമുദ്യമ്യ ഖഡ്ഗം ഹന്തും ഗതഃ നൃപഃ. ശിരസ്തേ ഛേദയിഷ്യാമി ഹന്തും ശക്നോതി ചേത്കരാ. ഏവമുക്ത്വാ സമുദ്യമ്യ ഖഡ്ഗം ഹന്തും ഗതോ നൃപഃ. ഒന്നെ വെട്ടறதுக்கு என்னோடு கை உயரும் அப்படின்னு அனக்கா, நான் உன்னோட கழுத்தை வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிண்டு. இந்த சண்டாளன் சொல்றதுனாலே ஆக்கும் நான் உன்னை வெட்டுறதுக்கு ரெடியானே. என்னோட மனசு அப்படிங்கிறது ஸ்திரீகளை கொல்லறதுக்கு எதிராக்கும். என்னோட முன்னால வந்து நில்லு, உக்காந்துக்கோ. என்னோட கை உன்னோட தலைய வெட்டுறதுக்கு உயரும் அப்படின்னு எனக்கா. கை பொங்கும் அப்படின்னா ஒன்னை நான் வெட்டிடுறேன், கொன்னுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொல்லறதுக்காயிட்டு ராஜா கையில் இருக்கிற வாளை உயர்த்தி நின்னார். மூணாவது ஸ்லோகம். ந ஜானாதி நிருப பத்னி சா ந ஜானாதி பூபதிம் அப்ரவீத் பிருஷதுக்கார்த்தா ஸ்வமிருத்யும் அபிகாம்சதே. வந்திருக்கிறது தன்னோட மனைவியாக்கும் அப்படின்னு ராஜாக்கு தெரியலை. ராஜா அவளோட முகத்தை பார்த்துட்டில்லை, தலைய குறிஞ்சு நிக்கவாக்கும் சேரார். அது ராஜாவாக்கும்னு அவளுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கலை. ராத்திரி நேரமாக்கும். அது மட்டும் இல்லை, ராஜ லட்சணங்கள் ஒன்றும் இல்லாமையாக்கும். இப்ப ராஜா அழுக்கு துணியோட நின்று இருக்கார். கிரீடம் இல்லை, நல்ல வஸ்திரம் இல்லை, ஆபரணங்களொന്നും இல்லை. பார்த்தா ராஜா நாக்குன்னொன்னும் ஆரும் சொல்ல மாட்டா. அவளுக்கும் அது கண்டுபிடிக்கிறதுக்கு சாதிக்கலை. திடீர்னு இறந்து போனா போரும் அப்படிங்கிற ஒரு நினைப்போடு கூடிட்டு ரொம்ப துக்கிதையாயிட்டு அவள் ராஜாவோட முன்னால போய் உக்காந்தா. புத்திர துக்கம் அவளுக்கு வேற ஒன்னையுமே சிந்தனை பண்றதுக்கு தோண விடாம இருந்தது. ஸ்திரீவாஜா ஸ்திரீஹி உவாச்ச.
அந்த ஸ்திரீ சொல்லறா. 4வது ஸ்லோகம். சாண்டாலா ஸ்ருணு மே வாக்கியம் கிஞ்சித் த்வம் யதி மன்யசே மிருதஹ திஷ்டதி மே புத்ரஹ ந அதிதூரே பஹிஹ புராத். சாண்டால ஸ்ருணு மே வாக்கியம் கிஞ்சித் த்வம் யதி மன்யசே மிருதஸ்திஷ்டதி மே புத்ரோ நாதிதூரே பஹி புராத். சண்டாலா, நீ விரும்புவாய் அப்படின்னா நான் சொல்லற இந்த விஷயத்தை ஒன்று கேளேன். என்னோட குழந்தை இந்த பட்டணத்துக்கு வெளியில ரொம்ப டிஸ்டன்ஸ் இல்லாத ஒரு இடத்துல இறந்து போய் படுத்துண்டு கிடக்கு. 5வது ஸ்லோகம். தம் ததாமி ஹதம் யாவதானயித்வா தவாந்திகம். தம் ததாமி ஹதம் யாவது ஆனயித்வா தவ அந்திகம் தாவது பிரதீட்சியதாம் பச்சாத் அசினா காதயஸ்வ மாம். தம் ததாமி ஹதம் யாவத் ஆனயித்வா தவாந்திகம் தாவத் பிரதீட்சியதாம் பச்சாத் அசினா காதயஸ்வ மாம். எனக்கு அந்த என்னோட குழந்தைய உங்ககிட்ட கொண்டு வந்து இந்த சுடுகாட்டுல எரிக்கணும். அது வரைக்கும் நீங்கள் என்னை கொல்லாம காத்திருக்கணும். அதுக்கப்புறமா உங்க கையில இருக்கிற வாளால என்னை வெட்டி கொன்னுக்குங்கோ, எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. 6வது ஸ்லோகம். தேன அத பாடம் இதி உக்த்வா பிரேஷிதா பாலகம் பிரதி சா ஜகாம அதிதுக்கார்த்தா விலபந்தி சுதாருணம். தேனாத பாடமித்யுக்த்வா பிரேஷிதா பாலகம் பிரதி சா ஜகாமாதிதுக்கார்த்தா விலபந்தி சுதாருணம். அப்போது அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சம்மதம் சொல்லிட்டு பாலகனை கொண்டு வரத்துக்கு அவளை சொல்லி அனுப்பினான். சண்டாளன் அவள் துக்கத்தோடு கூடிட்டு சங்கடப்பட்டு கிளம்பினான். 7வது ஸ்லோகம். பாரியா தஸ்ய நரேந்திரஸ்ய சர்ப்பதஷ்டம் ஹி பாலகம் ஹா புத்ரா ஹா வல்சா சிஷோ இத்யேவம் வததி முஹு இதி ஏவம் வததி முஹு. அந்த ராஜபத்னி பாம்பு கடிச்சு இறந்து போன புத்திரனை பார்த்து ஹா ஹா குழந்தே, புத்ரா, கண்ணே இப்படின்னு எல்லாம் மறுபடியும் கூப்பிட்டு அழுதா. 8வது ஸ்லோகத்துல மொத்தம் 4 லைனாக்கும் உள்ளது. முதல் 2 லைன் அப்படிங்கிறது அந்த ஸ்திரீ என்ன பண்ணினா அப்படின்னு சொல்லப்படுறது. 2வது லைன் அப்படிங்கிறது அந்த ஸ்திரீ தனக்குத்தானே புலம்பிக்கிறா, அவளோட கணவர்கிட்ட மனசுல பேசுறா. இத்திரையமாக்கும் இந்த ஸ்லோகம். கிருஷா விவர்ணா மலினா பாம்சுத்வஸ்த சிரோருஹா ஸ்மசான பூமிம் ஆசாத்ய பாலம் ஸ்தாப்யா விஷத்புவி. மெலிஞ்சு முகத்துல ரத்த பிரசாதமே இல்லாதக்கி சரீரமெல்லாம் அழுக்காயி முடியெல்லாம் சப்பரபரேன்னு பாரி பறக்கிற அவள் அந்த குழந்தைய சுடுகாட்டிலேருந்து கொண்டு வந்து ஸ்மசானத்தில் வச்சுட்டு அந்த மண்ணில் உக்காந்தா. എന്നിട്ട് என்ன பண்ணினா அப்படிங்கிறதாக்கும் அடுத்த 2 லைன்.
மனசுக்குள்ள அவளோட கணவரை நினைச்சு கணவர்கிட்ட பேசுற மாதிரி மனசுல புலம்பின்னு இருக்கா. ராஜன் அத்ய ஸ்வபாலம் தம் பஷ்யசி இஹ மஹீதலே ரமமானம் ஸ்வ சகிபிஹி தஷ்டம் துஷ்ட அஹினாமிருதம். ராஜன்னத்ய ஸ்வபாலம் தம் பஷ்யசீஹ மஹீதலே ரமமானம் ஸ்வசகிபிர்தஷ்ட துஷ்டாஹினாமிருதம். கணவர்கிட்ட மனசுல சொல்லிட்டு புலம்பரா. கணவர் எங்கே இருக்காரோ தெரியலை, இருந்தாலும் புலம்பரா. ராஜாவே, சொந்தம் உங்களோடு புத்திரன், நம்மளோடு புத்திரன் மண்ணில் கிடக்கிறத காணலையா? குழந்தைகளோடு கூடி விளையாடிட்டு நடக்கிறத துஷ்ட சுபாவம் இருக்கிற ஒரு சர்ப்பம் கடிச்சதால இறந்து போன நம்மளோட புத்திரனை காணலையா அப்படின்னு. நான் இதெல்லாம் கண்டு இந்த துக்கமெல்லாம் அனுபவிக்கிறேனே, உங்களுக்கு இதொன்னும் காணறதுக்கு சாதிக்கலையே. 9வது ஸ்லோகம். தஸ்யாஹ விலாப சப்தம் தமாகர்ண்ய சஹ நராதிபஹ शवसन्निधिम् आगत्य वस्त्रम् अस्य अक्षिवद् तदा तस्या विलापशब्दं तमागर्ण्यस्य नराधिपः शवसन्निधिमागत्य वस्त्रमस्याक्षिवद् तदा. அவளோடு இந்த அழுகை குரலை கேட்ட ராஜா உடனடியா அந்த சவத்துக்கிட்ட வந்து அந்த புத்திரனை மூடி இருக்கிற வஸ்திரத்தை நெகத்தி ரொம்ப உத்து பார்த்தார் அந்த குழந்தைய. ராஜ்ஞி ரொம்ப ரொம்ப அழுக்கு வஸ்திரமும் அழுக்கான சரீரத்தோடு கூடியும் வந்து உட்காந்துட்டு இருக்கா. புத்திரனானா நிறைய அழுக்கான சரீரத்தோடு கூடிட்டு உருவமே தெரியாத அளவுக்கு படுத்துட்டு கிடக்கிறான். ராஜா புத்திரனை மூடி இருக்கிற அந்த வஸ்திரத்தை நெகத்தி அந்த குழந்தைய நன்னா உன்னிப்பா பார்த்தார். 10வது ஸ்லோகம். தாம் ததாருததீம் பார்யாம் ந அபிஜானாதி பூமிபஹ ந அபிஜானாதி பூமிபா चिरप्रवास संदप्तां पुनर्जादामिवाबलां पुनर्जादाम् इव அபலாம். ரொம்ப ரொம்ப சங்கடப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா ஒருத்தி. அவள் நிறைய காலமா நம்ம பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிற வேற ஏதோ ஜென்மத்துல வாழற மாதிரி தோணின்னு இருக்கிற சொந்தம் பத்னியாக்கும் அப்படின்னு ராஜாக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியலை. ராஜா அவளை வித்தாச்சு, குழந்தைய வித்தாச்சு, இப்போ சண்டாளனுக்கு அடிமையா வாழ்ந்துட்டு இருக்கார் வேற ஏதோ ஜென்மத்துல வாழற மாதிரி. இப்போ கண்ணு முன்னால புத்திரனும் மனைவியும் எல்லாம் வந்துட்டும் ராஜாவுக்கு அவளை அடையாளம் தெரியறதுக்கு சாதிக்கலை. அர்த்தராத்திரி நேரம் குറ്റാக்கூறு இருட்டுல சின்ன ஒரு பிரகாசத்திலேயாக்கும் அந்த உருவம் தெரியறது. சொந்த மனைவியாக்கும் அது அப்படின்னும் கீழே படுத்துன்னு இருக்கிறது தன்னோட புத்திரனாக்கும் அப்படின்னும் ராஜாக்கு அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கலை. 11வது ஸ்லோகம். சாவிதம் சாருகேஷாந்தம் புரோ திருஷ்ட்வா ஜடாளகம் நாப்யஜானான் நிருபவரம் शुष्कवृक्षत्वजोपमं सा अभी तं चारुकेशान्तं पुरः दृष्ट्वा जडालगं न
അഭ്യജാനാൻ നൃപവരം ശുഷ്കവൃക്ഷത് ത്വജ ഉപമം. அழகான தலைமுடி இருந்த ராஜர்ஷிய ஜட பிடிச்சு காஞ்சு போன மரத்தோல் மாதிரி இருக்கிறதுனால அவளுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கலை. கணவரும் மனைவியும் பக்கத்துல நின்றுட்டும் அவளுக்கு பரஸ்பரம் காணறதுக்கு சாதிச்சிட்டோம். அது மனைவியாக்கும்னு ராஜாவுக்கோ முன்னால நிற்கிறது கணவராக்கும் அப்படின்னு மனைவிக்கோ தெரியாம போயிடுத்து. 12வது ஸ்லோகம். பூமௌ நிபதிதம் பாலம் திருஷ்ட்வாசி விஷபீடிதோ நரேந்திர லட்சணோ வேதம் அஜிந்தயத சௌநிருபா. விஷம் சரீரத்துல இருக்கிறதுனால இறந்து போயிட்டு மண்ணில படுத்துட்டு இருக்கிற அந்த பாலனுக்கு ராஜலட்சணங்கள் இருக்கிறதாயிட்டு அப்போது அந்த ராஜா யோசனை பண்ணினார், இந்த கீழே படுத்துட்டு இருக்கிற இந்த குழந்தைக்கு ராஜலட்சணங்கள் இருக்கிற மாதிரி தோணுறதே அப்படின்னு. 13வது ஸ்லோகம். அஸ்ய பூர்ணேந்துவத் வக்த்ரம் பூர்ணேந்துவத் வக்த்ரம் அஸ்ய பூர்ணேந்துவத் வக்த்ரம் சுபமுன்னசமவ்ரணம். தர்ப்பண பிரதிமோத்துங்க கபோலயுக சோபிதம். பூர்ண சந்திரன மாதிரி இருக்கிறதாக்கும் இந்த படுத்துருக்கிற பையனோடு முகம். ராஜா மனசுக்குள்ள யோசனை பண்றதாக்கும் இங்க சொல்லப்படுறது. இறந்து கிடக்கிற பையனை பார்த்து ராஜலட்சணங்கள் இருக்கிறதாயிட்டு ராஜா யோசனை பண்றார். பௌர்ணமி சந்திரன மாதிரி பூர்ண சந்திரனோடு முகம் மாதிரி இருக்கிற முகம், நல்ல மூக்கானா இப்படின்னா ஒசர்ந்து நிக்கிறது, அழகா கண்ணாடி மாதிரி திளங்குற துடுத்த கன்னமாக்கும் இந்த படுத்துருக்கிற இவளோட புத்திரனுக்கு இருக்கு இப்படின்னு எல்லாம் ராஜா யோசிக்கிறார். 14வது ஸ்லோகம். நீலான் கேஷன் குஞ்சிதாக்ரான் சாந்திர தீர்காம் தரங்கினா. சாந்திர தீர்கான் தரங்கினஹ ராஜீவ சதுருஷே நேத்ரே ஓஷ்டௌ பிம்பபலோபமௌ. ஓஷ்டௌ பிம்பபலஹ உபமௌ. கருகருன்னு இருக்கிற ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கிற நல்ல நீட்டமா இருக்கிற ரொம்ப திக்கா இருக்கிற அழகான தலைமுடியாக்கும் இருக்கு. தாமரை இதழ் மாதிரி இருக்கிற கண்கள், தாமரை கண்ணனாயிருக்கு இந்த குழந்தையோட முகம். அதே மாதிரி சகஜவேன்னு இருக்கிற அழகான உதடுகளாக்கும் இந்த குழந்தைக்கு இருக்கு. 15வது ஸ்லோகம். விஷாலவட்சா தீர்காட்சோ தீர்கபாஹுன்னதாம்சகா விஷாலபாதோ கம்பீரா சூக்ஷ்மாங்குல்யவனீதரா. சூக்ஷ்ம அங்குலி அவனீதரஹா. நல்ல அகலமாயிருக்கிற மாறிடம், நெஞ்சு, நல்ல நீட்டமான கண்கள், நீட்டமான
கைகள், நல்ல ஒசரமா நிற்கிற ஷோல்டர், நல்ல நீட்டமா இருக்கிற பாதங்கள், அழகு இருக்கிற விரலுகள், இப்படியெல்லாம் இருக்கே, இவனுக்கு ராஜ லட்சணங்கள் எல்லாம் இருக்கே அப்படின்னு ராஜா யோசிக்கிறார். 16வது ஸ்லோகம். மிருணாளபாதோ கம்பீரநாபிருன்னத கந்தரா அஹோ கஷ்டம் நரேந்திரஸ்ய கஸ்யாவ்யேஷ குலேஷிஷு. ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கிற பாதங்களாக்கும் இந்த படுத்துருக்கிற இவளோட புத்திரனுக்கு இருக்கு. கம்பீரமாயிருக்கிற அழகான பொக்கில் குழி, உயர்ந்து தடிச்ச கழுத்து, இந்த லட்சணங்கள் எல்லாம் இவனுக்கு இருக்கே. கஷ்டம். இவன் ஏதோ ஒரு ராஜ குடும்பத்துல பிறந்த குழந்தையாயிட்டு இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணறது அப்படின்னு ராஜா சிந்தனை பண்றார். 17வது ஸ்லோகம். ஜாதோ நீத கிருதாந்தேனா காலபாசாதுராத்மனா ஏவம் திருஷ்ட்வா ததம் பாலம் மாதுரங்க பிரசாரிதம். துஷ்டனான காலன் இவனை காலபாசத்தால கெட்டி போட்டு கொண்டு போறதே, அம்மாவோடு மடியில இப்படி நீண்டு நிவர்ந்து கிடக்கிற இந்த பாலனை பார்த்தோன்னு இப்படி எல்லாம் அந்த ராஜாக்கு தோணித்து. 18வது ஸ்லோகம். அதுக்கப்புறமா அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத நைமிஷாரண்யத்துல சூதன் சௌனகாதிகளுக்கு சொல்றார். ஸ்மிருதிம் அபியாகதஹ ராஜா ஹா ஹா இதி அஸ்ரூணி அபாதயத் சஹ அபி உவாஜ ச வல்சஹ மே தசாம் ஏதாம் உபாகதஹ ஸ்மிருதிமப்யாகதோ ராஜா हाहेत्यश्रूण्यपातयत् सोऽप्युवाचवल्सो मे दशामेतामुपागता. அது தன்னோட புத்திரனாக்கும் அப்படின்னு ராஜாக்கு ஞாபகம் வந்தது. என்னோட புத்திரன் இல்லவோ இது அப்படின்னு ராஜா நினைச்சார். கஷ்டம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரை விட்டார். அதுக்கப்புறமா சொன்னார், என்னோட புத்திரனுக்கு இந்த மாதிரி ஒரு கெடுதல் காலம் வந்துடுத்தே. 19வது ஸ்லோகம். நீதஹா யதி ச கோரேன கிருத அந்தேன ஆத்மனஹா வசம் நீதோ யதி ஜகோரேன கிருதாந்தேனாத்மனோ வசோ விசாரயித்வா ராஜாசோ ஹரிச்சந்திரஸ்ததாஸ்திதா. பயங்கரனான யமதர்மன் இவனை பிடிச்சுட்டாரா? யமதர்ம மகாராஜா என்னோட புத்திரனை அவரோட சொந்தமா பிடிச்சுண்டு விட்டாரா இப்படி நினைச்சுண்டு முன்னால இருக்கிற ஸ்திரீ கிட்ட ஒன்னும் பேச முடியாம ஸ்டாச்சு மாதிரி நின்னுட்டார். இது புத்திரனாக்குமானா? முன்னால நிக்கிற அந்த பெண்மணி என்னோட மனைவியாக்குமே, நான் என்னத்த பேசுவேன்? 20வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் சூதன் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத நைமிஷாரண்யத்தில் இருக்கிற சௌனகாதிகளுக்கு வர்ணிக்கிறதும் 2வது லைன் ராஜ்ஞி சொல்றதுமாக்கும். 20வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் ததஹா ராஜ்ஞி மகாதுக்க ஆவேஷாது இதம் அபாஷதா.
തതോ രാജ്ഞി மகாதுக்காவேஷாதிதமபாசத. அப்போது ரொம்ப ரொம்ப துக்க பரவசையாய் தீர்ந்த ராஜ்ஞி இப்படி சொன்னா அப்படின்னு சூதன் சொன்னார். ராஜ்ஞி உவாஜா, ராஜ்ஞி என்ன சொன்னா அப்படிங்கிறத ராஜ்ஞி சொல்றதாயிட்டே சொல்லப்படுறது. ஹா வல்சா கஸ்ய பாபஸ்ய து அபத்ய அநாதிதம் மஹத். ஹாவல்சகஸ்ய பாவஸ்ய த்வபத்யாநாதிதம் மஹத். ஹா புத்ரா, ஏது பாபியோடு துஷ்ட பிரவர்த்தியாலையாக்கும் இவ்வளோ பெரிய ஒரு கோர துக்கம் வந்து பவிச்சுது.